அமைச்சர் துரைமுருகனின் ஆட்டம் முடிந்துவிட்டது. அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கிய துரைமுருகன் அவர்கள் இனிமே எந்த காலத்துக்குமே அமலாக்கத்துறையிடம் தப்பிக்க முடியாத அளவுக்கு ஒரு முக்கியமான தரமான எவிடன்ஸ் அமலாக்கத்துறையிடம் துரைமுருகனுக்கு எதிராக கிடைச்சிருப்பதாகவும் அதனைத் தொடர்ந்து அவருடைய உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலத்தை வைத்துக்கொண்டு துரைமுருகன் அவர்களை தூக்கப் போவதாக தகவல் கிடைச்சிருக்க மக்களே. அப்படி என்ன என்பதை பற்றி முழுமையாக நம்ம இந்த வீடியோ பதிவில் பார்க்கலாம். நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய துரைமுருகன் அவர்கள் கூடிய விரைவில் அமலாக்கத்துறையிடம் சிக்கப்போவது உறுதியாகிவிட்டது. ஏனென்றால் இந்த மணல் குவாரிகளின் மூலமாக கிட்டத்தட்ட 60,000 கோடி ரூபாய் ஊழல் பண்ணியிருந்தார். அதனைத் தொடர்ந்து அமலாக்கத்துறை இன்று வரைக்குமே தீவிரமாக அதன் அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டு வந்தது. அந்த சோதனையில் துரைமுருகன் அவர்கள் ஒவ்வொரு மாவட்டங்களிலும் எவ்வளவு கோடிகள் ஊழல் பண்ணியிருக்காரு, அது மட்டும் இல்லாமல் எவ்வளவு மணல்கள் அரசு அனுமதித்ததை விட அதிகமாக அள்ளியிருக்காங்க, எத்தனை முறை டெண்டர் போட்டிருக்காங்க, டெண்டர் போட்டு யார் யாருக்கெல்லாம் வித்திருக்காங்க, அரசாங்கத்திற்கு எவ்வளவோ வரி கட்டல என்பதை முழுவதுமாக அமலாக்கத்துறை லிஸ்ட் போட்டு தூக்கியிருக்காங்க. துரைமுருகன் அவர்கள் இதில் ரொம்பவே வசமாக சிக்கிட்டாரு. கிட்டத்தட்ட 3 மாதங்களாக இந்த மணல் குவாரி விஷயத்தில் அமலாக்கத்துறை ரொம்பவே ஈடுபாடோட சோதனை நடத்தப்பட்டு வந்தது. குறிப்பாக தமிழகத்தில் உள்ள அனைத்து இடங்களிலுமே அமலாக்கத்துறை தீவிரமாக வேட்டையை தொடங்கியிருக்காங்க. அந்த அடிப்படையில் தான் இப்போ இந்த மணல் குவாரி விஷயத்தில் துரைமுருகன் அவர்கள் இப்படி வசமாக சிக்கியிருக்காரு. கண்டிப்பாக இதுக்கு அமலாக்கத்துறை துரைமுருகன் அவர்களை முடிவு கட்ட போறாங்க என்பது உறுதியாகிவிட்டது. இனிமே துரைமுருகன் அவர்கள் எக்காரணத்தை கொண்டும் அமலாக்கத்துறையிடம் தப்பிப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஏன்னா அவருடைய உதவியாளர் கொடுக்கப்பட்ட வாக்குமூலம் 1 இல்லை 2 இல்லை. துரைமுருகன் அவர்கள் இத்தனை ஆண்டுகள் அவருடைய சாம்ராஜ்யத்தை எப்படி உருவாக்கினவரோ அந்த சாம்ராஜ்யத்தை அவருடைய உதவியாளர் எப்படியெல்லாம் சொல்லணுமோ அந்த அளவுக்கு புட்டு வச்சிருக்காரு வாக்கு மூலமாக. அதனால் கண்டிப்பாக துரைமுருகன் அவர்கள் கூடிய விரைவில் அமலாக்கத்துறையிடம் வசமாக சிக்கப்போவது உறுதியாகிவிட்டது. இப்போது வரைக்குமே துரைமுருகன் மட்டும் இல்லாமல் அவருடைய மகன் கதிர் ஆனந்த் அவர்களுக்கும் இதில் தொடர்புடையது இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி தற்பொழுது அவரையும் தூக்கப் போவதாகவும் அவருக்கும் சமன் அனுப்பியுள்ளது அமலாக்கத்துறை. ஏனென்றால் இந்த எம்பி தொகுதியில் எம்பியாக நிற்பதற்காக மக்களுக்கு பணப்பட்டுவாடா செய்வதற்காக அவரது வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பணத்தையும் அமலாக்கத்துறைக்கு எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 2019 அந்த 19 காலகட்டத்தில் அவர் மீது வழக்கு தொடரப்பட்டு அதுக்கான விசாரணை இன்று வரையுமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இப்போ அமலாக்கத்துறை தானாக அந்த வழக்கு இன்னும் எடுத்து விசாரணை தீவிரமாக பண்றாங்க. அந்த அடிப்படையில் தான் அவருக்கு சம்மன் அனுப்பி கூடிய விரைவில் நீங்களும் ஆஜராகணும். அதே மாதிரி இந்த மணல் குவாரி விஷயத்தில் கண்டிப்பாக ஒரு முடிவு உங்களுக்கு கட்டுவோம் என அமலாக்கத்துறை சொல்லியிருக்காங்க. இப்போது வரைக்கும் துரைமுருகன் அவர்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்காரு. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பு திடீரென அவர் ஏற்பட்ட உடல்நிலை பாதிப்பு காரணமாக அப்போலோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் ஒரு 10 நாட்கள் பக்கம் அங்கே இருந்தார். அந்த 10 நாட்கள் அமலாக்கத்துறைக்கு பயந்து தான் இப்போ இப்படி ஒரு நாடகத்தை போட்டு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வெளியான நிலையில் இப்போதைக்கு துரைமுருகன் அவர்கள் அமலாக்கத்துறையிலிருந்து தப்பிப்பதற்கு வாய்ப்பில்லை. சேஃபான முறையில் அவர் எப்படியெல்லாம் இன்னும் நடிக்க முடியுமோ அது நடித்து சீக்கிரமாக அமலாக்கத்துறையிடம் தப்பிப்பதற்கான அனைத்து நடவடிக்கையுமே துரைமுருகன் அவர்கள் எடுத்துகிட்டு தான் வந்துட்டு இருக்காரு. இருந்தாலும் அமலாக்கத்துறை விடமாட்டாங்க. எப்படி செந்தில் பாலாஜி அவர்களை ஸ்கெட்ச் போட்டு தூக்குனாங்களோ அதே மாதிரி துரைமுருகன் அவர்களுக்கும் சரியான எவிடன்ஸை வச்சு ஸ்கெட்ச் போட்டு தூக்கிறதுக்கு தான் இப்போ எல்லா முயற்சியும் அமலாக்கத்துறை இறங்கியிருக்காங்க. சரி, பார்க்கலாம் மக்களே. தற்பொழுது அமலாக்கத்துறை அமைச்சர் துரைமுருகன் அவர்களை டார்கெட் பண்ணியிருக்காங்க. இது குறித்து உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.